ஆண்டோடைய அழைப்புக்கு நாம் இணங்கி என்ன செய்யணும்? வரணும். இயேசு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசுவும் அவருடைய சீசர் எங்கே அழைக்கப்பட்டிருந்தாங்க? கானா ஊரில் உள்ள ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அழைச்சா போய் தான் ஆகணும். இயேசுவே கல்யாண வீட்டுக்கு அழைச்சதுக்கே போனார். ஆமே. ஆனால் போன இடத்துல அவருக்கு ஒரு நல்ல வேலை வந்துச்சு, குறைகளை நிறைவாக்கினார். ஆமே. அப்போ ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறாருன்னா, அழைக்கிறார்னா ஏதோ ஒரு குறையை சரி பண்ண அழைக்கிறார், ஏதோ ஒரு குறைவை நிறைவாக்க அழைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அவங்க அழைச்சிலிருந்தே புலம்பிக்கிட்டே இருக்க, ஆண்டவரே என்ன பேசன்னு எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆமேன். ஏன்னா தேவ ஊழியர்களுக்கு இது ஒரு எக்ஸாம் மாதிரி தான், ஃபைனல் எக்ஸாம் மாதிரி தான். ஆலயத்தில் வந்து அன்னைக்கு சனிக்கிழமை முழுது விழுந்து கிடப்போம். இங்கேயே விழுந்து கிடக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமேன். அப்படி இருந்து தேவனுடைய வார்த்தையை வாங்கி ஆண்டவர் தான் என்ன செய்கிறார்? நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிற ஆண்டவர். ஆமேன். அப்போ வசனம் வரும் பொழுது அது எனக்கு என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார் என்று என்ன செய்யணும்? அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாடல் பகுதி அப்படி தான். வாயை திறந்து என்ன செய்யணும்? நாம் பாட்டு பாடணும். ஆமேன். சபை நடத்துறதுனால நான் கண்டுபிடிச்சேன், ஒரு ஆராதனையில் ஒரு தம்பி பாடாமல் அமைதியாக இருந்தார். அவர் கையை தட்டுறார், பாட்டு பாட மாட்டுறார். அப்போது பாடாமல் இருக்கிறானே நினைக்குமே, எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த பாட்டு பாடுனா தான் அந்த பாட்டில் வர்ற அந்த அந்த வரி வருது பார்த்தீங்களா, அந்த கருத்து அவங்களுக்கு வந்து சேரும். பாடாததுனால அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமேன். அப்போது நம்ம வாயை திறந்து பாடினாதான் நாம் விசுவாசமாய் அந்த வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது அது நமக்குள் வருகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆமேன். நல்ல டிஸ்பிளேயில் தெரியுது, நல்லா பார்த்து என்ன செய்யலாம்? பாடலாம். இல்லைன்னா 2 நேரம் பாடுவோம். நம்ம பாட்டு போகிற எப்படி இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு நேரம் காதில் வாங்கணும், அடுத்த நேரம் பாடணும். ஆமேன். அதுக்கு தான் 2 டைம்ஸ். எல்லா பாட்டிலுமே 2 நேரம் பாடுவோம். ஆமேன். அது காரணம் என்னென்னா, அதை நாம் கற்றுக்கொண்டு பாட. சிலருக்கு புது பாட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் புது வார்த்தை சொல்லி யாராவது திட்டுனா பல வருஷம் மறக்க மாட்டேங்க. பல வருஷம் என்ன செய்ய மாட்டேங்கி? மறக்க மாட்டேங்க. இந்த வார்த்தை சொல்லி நீ திட்டு, அது புது வார்த்தை தானே, ஏன் மறக்கலை? கர்த்தருடைய வார்த்தை பூரா மறந்துடும், பாட்டு ஞாபகம் இருக்காது. ஆனால் யாரோ என்னைக்கோ திட்டினது பல வருஷமானாலும் செத்தாலும் அவள் வீட்டுக்கு போக மாட்டேன். செத்தாதான் போகவே முடியாத. அப்போ இப்படிலாம் என்ன செய்யறது? கடுமையாக சவால் விடுறது. ஆமேன். அதெல்லாம் மறந்து நம்ம தேவ சமூகத்தில் நல்ல பாடலை பாடி நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையின் ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கும். ஆமேன். இல்லை எங்கள் ஆராதனையில் பெரிய மகிமை பிரசன்னம் என் மேலே இறங்குறத நான் உணர்ந்தேன். நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்தீங்களோ தெரில. ஆமேன். உட்கார்ந்துருந்தேன், உட்கார முடியல, எழும்பிட்டேன். ஏன்னா அடுத்து ஒரு மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கேன்னு கொஞ்சம் உட்கார்ந்தேன். ப்ரெசன்ஸ் இறங்கின உடனே என்னால் உட்கார முடியல, எழுந்து நானும் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. ஆமேன். அப்படி தேவ மகிமையை நாம் உணர வேண்டும், தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். அல்லேலூயா. சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கவனத்தை திருப்புவோம். ஆண்டவர் நமக்கு தருகிறதான நல்ல வார்த்தையை நான் நினச்சிருந்தேன் மனசில், பாஸ்டர் கண்டிப்பாக பேசணுமே அப்படின்னு சொல்லி. ஆமேன். பிரின்ஸ் ஐயா பேசணுமே, பேசுறதுக்கு வெளியிலேருந்து ஆளை கூப்பிடுறாங்க, அவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை பேசணுமே நினச்சே அவங்க பேசிட்டாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஸ்தானத்தில் அவங்க தான் மெயின். கர்த்தர் அவங்கள தான் வச்சிருக்கிறார். ஆமேன். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு மெயின் கீயே அவங்க தான். அவங்க மூலமாக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்களுக்காக திறப்பில் நிற்கிறது அவங்க தான், உங்களுக்காக முழங்கால நிற்கிறது அவங்க தான். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறது அவங்ககிட்ட தான் ஜெபம் பண்ணணும். ஆமாம், அவங்க தான் உங்களை அறிஞ்சு உண்மையாக ஜெபம் பண்ணுவாங்க. வர்றவங்க ஏனோ தானோ என்ன செய்வோம், 4 வாக்குத்தத்தத்தை போட்டுட்டு என்ன செய்வோம், சொல்லிடுவோம். ஆனால் தொடர்ந்து திறப்பில் அதோட நாங்கள் மறந்துடுவோம். அடுத்து வந்தால் தான் போன திருப்பு பார்த்த முகம் இருக்குதான்னு தேடுவோம். ஆமேன். ஆனால் அவங்க தான் உங்களுக்காக திறப்பில் நிற்கிறவங்க, அவங்ககிட்ட தான் ஜெபம் பண்ணணும். அவங்க தான் உண்மையாக கேட்டு சரியாயிட்டான் கேட்டு மறுபடியும் ஒரு உபவாசம் போடுவாங்க. ஆமேன். நாங்கள் மறுபடியெல்லாம் வந்து கேட்க மாட்டோம், கேட்கவும் கூடாது. ஆமேன். கேட்கவும் கூடாது. ஆமாம். உண்மையாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியர் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு நல்ல தாயை தந்திருக்கிறாரு. அவர்களை கனம் பண்ணுவோம். அவங்க மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. இதில் வாரம் இந்த சபைக்கு நான் வந்துடுவேன் ஆராதனைக்கு அப்படி சொல்கிறவங்க இருக்கீங்களா?
இந்த சபைக்கு நான் வாரம் வாரம் ஆராதனைக்கு வந்துடுவேன். ஆராதனை டைம் எப்போ பாஸ்டர்? 8 to 10, காலையில் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? நான் சொன்னது கேட்கலையா? உயர்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆமேன். அப்போது நல்ல ஆராதிக்க என்ன செய்யணும்? வரணும். ஒரு நல்ல தேவ சமூகத்தை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். நல்ல தேவ மகிமை இறங்குற ஒரு இடம். இதை நீங்கள் மற்றவங்க மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ஆராதனைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8 to 10 ஒதுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆமேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. சங்கீதம் 115 சங்கீதம் 115 சங்கீதத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 115. வேதத்தை கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமாம், வேத வசனத்தை நாம் பார்க்கணும். அப்போ தான் நம்ம மனசில் அது ஏறும், நம்ம மனசில் அது பதியும். அந்த வசனத்தை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 115 சங்கீதத்தை எடுத்தாச்சா? அதில் நம்ம வாசிக்க போவோம். 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 9ஆம் வசனத்தில் என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். சரியா? கொஞ்சம் எலும்பி நிற்போமா? கொஞ்சம் எலும்புவோம். 9லேருந்து கடைசி வரை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆராதனையில் சங்கீத பகுதி வாசிப்போம்ல, அதே மாதிரி வாசிக்க போகிறோம். ஆமென். நான் ஒரு வசனம், நீங்கள் ஒரு வசனம். நான் வாசிக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, மனசுக்குள்ளே வாசிக்கணும். மனசுக்குள்ளே என்ன செய்யணும்? அது பாஸ்டர் வாசிக்கணும் 1ஆம் வசனம், நாங்கள் வாசிக்க மாட்டோம், அப்படி அல்ல. நம்ம மனசில் வாசிக்கணும், நமக்கு பிரயோஜனம். ஆமென். வாசிப்போமா? நான் வாசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் வாசிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இலங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் உட்காருவோம். தயவு செய்து நாம் உட்கார்ந்து கொள்வோம். ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை என்ன செய்ய மாட்டாராம்? கூட்டவே மாட்டார். அப்போ நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா, மனுஷர் ஆசீர்வதிக்கணுமா? நம்மளை யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? ஏற்ற நேரத்தை ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தை தாண்ட மாட்டார், கரெக்டாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அதில் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும் முடியாது. ஆமென். ஆமென் சொல்கிறவங்களுக்கு அப்படியே பழிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலும் அதை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. ஆமென். அதான் யோபு சொல்லுவார், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அப்போ ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த வேதத்தில் ஆண்டவர் நினைத்து ஆசீர்வதிக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஒருவரை கர்த்தர் நினைத்தார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
தேவன் நோவாவையும் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் ஆ, சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆ, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஆ. அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். இங்கே நோவாவும் அவனோடு கூட ஒரு 8 பேர் என்ன செய்தாங்க, பேழைக்குள் என்ன செஞ்சாங்க, பிரவேசித்தாங்க. சகல மிருகங்கள் எல்லாத்துலேயும் ஜோடு ஜோடியா என்ன செய்தது, உள்ளே பிரவேசித்தது. கர்த்தர் இந்த பூமியை ஜல பிரவாகத்தினால் என்ன செய்தாராம், அழித்தார். ஆமென். ஏன் அந்த அழிவு வந்தது? அழிவுக்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் அழித்தார்? பூமியில் என்ன பெருகிருச்சு? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது பூமியிலே பெருகினது என்றும் ஆ, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் ஆ, கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஆமே. இன்னும் பார்க்கிறோம் 12ஆம் வசனத்தை, தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 11ஆம் வசனத்திலையும் இந்த பூமி சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழையை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள்ளாக தான் இவங்களை நோவா குடும்பம் பிரவேசித்தது. அப்புறம் சகல எல்லா ஜீவங்கள், ஆண்டவர் உண்டாக்கின எல்லா ஜீவன்களையும் ஜோடு ஜோடியாக பிரவேசித்தது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பேழையாகிய சபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இதுலேயும் நாம் எப்படி வரணும்? குடும்பமாய் வர வேண்டும். நானும் என் வீட்டாரும் மோவென்றால். ஆமென். அப்போ வராதவங்களை அவங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? நாம் ஆண்டவரை பற்றி சொல்லி, ரட்சிப்பை சொல்லி, குடும்பத்தாரை கண்டிப்பாக என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். அவருடைய சமூகம் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆண்டோடைய சமூகம் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அடிக்கடி தேவ சமூகத்துக்கு வருகிற ஒரு பாக்கியத்தை பெற்ற சந்ததி நாம தான். அன்றைக்கு எருசலேமில் இருந்தது, எங்கேயோ இருந்து வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் என்ன செய்வாங்களாம், போவாங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார் பாருங்க. ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரு சமூகத்தில். ஒரு பாடல் சொன்ன, கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடினோம் ஒரு பாடல் உண்டு. அதில் சொல்லப்போ கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையானது. ஆமென். அப்போ ஆண்டோடைய பிரசன்னம் இறங்குகிற ஒரு தேவ சமூகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இதை விடவே கூடாது. குடும்பமாய் தேவ சமூகத்தில் என்ன செய்ய நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது 40 நாள் தொடர்ந்து என்ன மழை பெய்து என்ன செய்தது? இந்த பூமியை நிரப்பி இவங்க உள்ளே இருக்கிற பேழை மிதந்தது. ஆமென். இவங்க பேழைக்குள்ளேயே ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் அப்புறம் தான் அவங்கள நினச்சார், என்ன உள்ளே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? ஒரு காற்றை வீச செய்து தண்ணீர் வற்றி போக பண்ணினார். அவர்கள் அதற்கு பின்பதாக தான் பேழையை விட்டு வெளியே என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அப்போ பேழைக்குள் இருக்கிற அவர்களை நினைத்தார். ஆமென். நீங்களும் ஆண்டோடைய சத்தம் கேட்டு அவருடைய கட்டளைப்படி தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். நாம் இந்த பேழைக்குள் வந்த உங்களை கர்த்தர் நினைப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை நினைப்பார். ஆமென். அப்போ பேழைக்குள் இருக்கிற அவர்களை நினைத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போ ஏன் இவங்களை மாத்திர பேழைக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க செய்தார்? கர்த்தர் இந்த நோவாவை நீதிமானாய் கண்டாராம். ஆமென். கர்த்தர் இந்த நோவாவை என்ன செய்தாராம்? நீதிமானாய் கண்டார். நாமளும் நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். ஆமென். லேலூயா. அப்போ நீதிமான்கள் என்று நாம் பெயர் எடுக்க வேண்டும். நீதிமான்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற நாம் நீதிமான்கள். ஆமென். கர்த்தர் நம்மை நினைப்பார். லேலூயா. அடுத்ததாக ஒருவரை கர்த்தர் நினைத்தார். ஆதியாகமம் 30:22 நான் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 30:22, தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்.
அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை அவள் பெற்று கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். ஆமென். அடுத்து ஒரு சகோதரியை கர்த்தர் நினைத்து அவளுடைய நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென். கர்த்தர் நம்ம நினைச்சிட்டாருன்னா நம்ம நிந்தை மாறும். ஆமென். நிந்தை இல்லாதவங்க இருக்கீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நிந்தை என்ன செய்யும்? தேவ பிள்ளைகளுக்கு வரும். வருதா? வேற யாருக்கு வருதோ வரலையோ நம்மளை பார்த்து வரும். ஆமென். கர்த்தர் நிந்தையை நீக்குகிறவர். ஆமென். அப்போ நம்மளை நினைச்சிட்டாருன்னா நம்ம நிந்தை நீங்கும். ஆமென். அப்போ நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் நீங்கும். ஏன்னா கர்த்தர் நினைக்கும் பொழுது. ஆமென். கர்த்தர் இவளை நினைத்தாராம். நினைச்ச நேரத்தில் அவளுக்கு செவி கொடுத்தார். அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஒரு குமாரனை கொடுத்தார். அவள் சாட்சி சொல்றா, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென். அல்லேலூயா. அதில் பெற்ற பிள்ளை தான் யோசேப்பு. ஆமென். அவளுக்கு கிடைத்த முதல் பிள்ளை எது? யோசேப்பு. கர்த்தர் நல்ல கனி தரும் செடியாகிய ஒரு யோசேப்பை கொடுத்தார். ஆமென். அந்த யோசேப்பு கர்த்தர் பெரிய ஆளுகை செய்கிறவனை, எகிப்து தேசத்தை ஆளுகிற பெரிய அளவுக்கு தேவன் அவனை உயர்த்திட்டார். ஆமென். உயர்த்திட்டார் சொல்லும் பொழுது அவருடைய தாழ்மை நினைச்சா ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆமென். ஆனாலும் அவ்வளோ அடி, நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சகோதரர்களால் தூக்கி வீசப்பட்ட, பாலுங்கணத்தில் தூக்கி போட்டாங்க, கண்ணும் காணாமல் போடான்னு சொல்லி வித்துட்டாங்க அடுத்த தேசத்துக்கு. ஆமென். ஆனால் யோசேப்பு சொல்கிற இதெல்லாம் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு சகலத்தை நன்மையாக தான் செய்வார். ஆண்டவர் யாரை நினைக்கிறார் அவங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நாம் ஏதாவது செய்யணும். ஆண்டவர் நம்மளை நினைக்கிற மாதிரி என்ன செய்யணும்? ஆண்டவர் நினைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை நினைக்கணும். அப்போ நம்ம என்ன செஞ்சால் ஆண்டவர் நம்மளை நினைப்பார்? சொல்லலாம். அப்போ உங்களை இது வரைக்கும் ஆண்டவர் நினைக்கவே இல்லையா? சத்தம் வரல. ஆராதிக்கணும் யாரோ சொன்னாங்க. குட், சூப்பர். அடுத்து பைபிள் வாசிக்கணும். நல்ல ஜோம் பண்ணணும். ரைட்டு. நல்ல ஆண்டவரை துதிக்கணும், ஜோம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் நினைக்கணும்னா அவரை கவரணும். அவர் என்ன செய்யணும்? அப்போ ஏதாவது ரூபா கொடுத்து கவர்ந்துடலாமா அவரை? அவரை எப்படி கவரலாம்? அவரை கவரணும். என்ன செய்யலாம்? என்ன செஞ்சு அவரை கவரலாம்? அவரை நம்ம பக்கம் இழுக்கணும். என்ன செய்யலாம்? யாரும் செய்யாததை செய்யணும்னு யோசிங்க. அப்போ அவரை இழுத்துடலாம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரை போல் நானும் அசைப்பேன். எல்லாரை போல் நானும் வாயை லேசாக அசைப்பேன். நான் கழுத்தெல்லாம் ஆட்ட மாட்டேன். ஏன்னா இதில் தொங்குறது உருந்துரும். ஆனால் அதை என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கவே மாட்டேன். அப்படியா? தேவ சமூகத்திலேருந்து அப்படி கொப்புன்னு இருக்கக்கூடாது. வேர்த்துட்டா என்ன செஞ்சிருமா? போட்ட பவுட்ரு பேருமா. வேர்க்காதவளவு ஆராதிக்கணும் அமைதியாக. அதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே வந்தால் நம்மளே மறந்துடணும். ஆமென். தன்னையே மறந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். இல்லை லூயா. சத்தமா ஸ்லோவாக பாடும்போது ஸ்லோவா. ஆமென். ஏதாவது ஒன்று செய்ய என்ன செய்யணும்? நாம் ஆண்டவரை கவரணும். இவ்வளோ இடத்துலையும் சில இடத்துல சிலரை கவர்னுன்றக்காக கடுமையான மேக்கப் போடுவாங்க. போகிற இடத்துல என் சேலை தான் தெரியணும், நான் தான் அதில் தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாவத்துக்கு அதை என்ன செய்கிறாங்க? யோசிக்கிறாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். இவ்வளோ கூட்டத்தில் நம்ம தெரியணும், விடுதலையாக ஆராதிக்கணும். ஆனால் ஆண்டவர் கண்ணில் நம்ம முதல்ல படணும். இனி அமைதியாக இருக்க மாட்டோம்னு நினைக்க நல்லா ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். தாவீது ராஜா அப்படிதான் நல்லா ஆராதனை பண்ணினார். தாவீது ராஜா ஆராதனை பண்ணின உடனே மனைவிக்கு பொறுக்கலை. யாருக்கு பொறுக்கலை? அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? பைபிள் வாஸ்தவங்க சொல்லுங்கள். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? எல்லா பெண்களுக்கு முன்பதாக நீர் இப்படியாயா? ரொம்ப கேவலமாக அந்த அம்மா சொல்லிச்சு. ஆமென். அதுக்கு தாவீது ராஜா சொன்னார், நான் ஏமாத்துறோம், என்னை இந்த அளவுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவை வச்சிருக்கிறவ இன்னும் காணாதுன்னு சொன்னார். அவரை துதிச்ச துதி நடனம் இன்னும் காணாது. அதனால தான் பாட்டு வந்துச்சு, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே,
என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆமென், அல்லேலூயா. அதுல நடனமாடி இருக்கு, ஓசையில் கைத்தாளத்தோட இருக்கு. என்ன செய்யும்? கத்தர பரிசுத்த ரத்தத்தால பாவங்களை கழுவுனார். அதனால என்னால அவரை பாடாம துதிக்காம இருக்க முடியல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா ஆராதனை பண்ணாங்க. எந்த இடத்துல சொல்லுங்க பார்ப்போம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் முதல் ஆராதனை பண்ணினாங்க எதுல? செங்கடல் ஓரத்துல. ஆமென். மறுநாள் காலையில பாக்குறாங்க, பார்வோனின் அவன் சேனையும் மிதக்குது. அதை பார்த்த உடனே அந்த தேவனை துதிக்காம இருக்கவே முடியல. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா இனி முறுமுறுப்போம், முறுமுறுக்கவே கூடாது. ஆமே. துதி எடுத்தா சாத்தான் ஓடிதான் ஆகணும். ஆமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமானதா இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமானதா இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ இது, என்னுடைய காலமல்லோ. சொல்லுவோம், எழுப்புதலின் நேரமல்லோ இது, என்னுடைய காலமல்லோ. எக்காலம் ஊதி வாழப்பாடிய பிடிப்போம், ஆரவாரம் செய்து கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி வாழப்பாடிய பிடிப்போம். நம்பிக்கை இல்லையா? ஆமென். நம்ம எவ்வளவு எக்காலம் ஊதுறோம் பட்டணம் சந்திக்கப்படும். ஆமென். அப்போ நான் மாதம் மாதம் கண்டிப்பாக கூடி எக்காலம் என்ன செய்யணும்? இந்த இடத்துல என்ன செய்யணும்? நம்ம வர்றது போத நிறைய பேரை கூப்பிட்டு வரணும். ஆமென். இந்த இடம்லாம் போதாத அளவு என்ன செய்யணும்? நாம் நிரப்பி ஒன்று சேர்ந்து நம்ம பட்டணத்துக்காக துதிக்கும் பொழுது கர்த்தர் பட்டணத்தை நம்ம கையில் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அதற்காக தான் தேவன் நம்மளை இங்கே உலகத்தில் வச்சிருக்கிறார். நம்ம கண்ணு காண நம்ம பட்டணம் ரட்சிக்கப்படும். ஆமென். ஆண்டவரை என் கண் காணணும், என் பட்டணம் ரட்சிக்கப்படுறதை நான் பார்க்கணும், அதுக்கு பிறகு என்னை எடுக்கணும். ஆமென். அப்படி நாம் பட்டணத்துக்காக கூடி செபிப்போம், துதிப்போம். கர்த்தர் நம்முடைய பட்டணத்தை நம்ம கையில் தருவார். அல்லேலூயா. அப்போ ராகேலை நினைத்தார், நிந்தையை நீக்கினார். நம்மளை நினைச்சிட்டாருன்னா நம்ம நிந்தை நீங்கும். நிந்தை என்ன செய்யும்? நீங்க அடுத்த அண்ணாலும் ஒரு அம்மாவை மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் அது கண்டிப்பா தெரியும். ஆமென். அந்த அம்மாவை ஆண்டவர் நினைச்சார். அந்த அம்மா ஒரே அழுக. ஆலயத்தில் பண்டிகை நடக்குது, இந்த அம்மா மாத்திரம் ஒரு வாரத்தில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு? அதனுடைய அழுக விசேஷமா வித்தியாசமா இருந்தது. ஏலிக்கு வித்தியாசமா தோணிட்டு, நீ எங்க வெறிச்சிருக்க? தேவ சமூகத்தை வெறிக்கிற இடமா நீ? அவர் வேலை திட்டுற வேலை தான், அதனால அவர் திட்டினார். ஆமென். ஏலி வேலை என்ன வேலை? மேற்பூச்சா பூசிட்டு இருந்தா நம்ம திருந்தவே மாட்டோம். அவர் திட்டணும், திட்டினாதான் ஆசீர்வாதம். ஆமென். நல்ல ஏலியை கொடுத்துருக்காரு, அவர் திட்டுவார், உடனே சரின்னு சொல்லி அப்படியே பணிந்து கொண்ட ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. வேத சத்தியம் வரும்போது ஏற்றுக்கொள்ளணும். இல்லை இல்லை எனக்கு பின்னால் இருக்கிற அந்த அக்காவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. சத்தியம் வரும்போது என்ன செய்யணும்? எனக்குன்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். ஏதோ எனக்கு பிசாசு ஒரு கண்ணி வச்சிருக்கிறான், அதனால வார்த்தை வருது, நான் எச்சரிக்கையா இருந்து என்னை காத்துக்கொள்வேன்னு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே. இல்லை எனக்கு இல்லை அங்கே அப்படின்னு உட்காரக்கூடாது, எனக்குன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். அப்போ இந்த அம்மாவை கர்த்தர் என்ன செய்தார்? நினைத்து ஆசீர்வதித்தார். அந்த அம்மா சொல்லுது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஆமே. அப்போ அந்த அம்மாவை நினைச்சதுனால அந்த அம்மா தலை குனிஞ்சு அந்த அம்மா கொம்ப நிமிர பண்ணினா.
ஆமென். அப்போ நம்ம கொம்ப கத்தர் என்ன செய்வார் நினைப்போம். அந்த அம்மா துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துற நம்ம பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கொம்பு கர்த்தருக்குள் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த அம்மா 4 ஆசீர்வாதத்தை பெற்றா, இருதயம் முதல்ல களி கூர்ந்தது. ஆமென். நம்ம இருதயம் என்ன செய்யும்? கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா நம்ம இருதயம் களி கூறும். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நினைச்சிட்டாரு. இந்த பேழைக்குள் வந்த நம்மை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, நம்ம இருதயம் களி கூறும். ஆமென். வீட்டுக்குள்ள போய் இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்க போறோம். ஆமென். ஒரு பெரிய சமாதானத்தை நாம் பெற போகிறோம். ஆண்டவர் நம்ம இருதயத்தை களி கூற பண்ணுகிறவர். ஆமென். அடுத்ததாக என்ன வாசிக்கிறோம்? கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கொம்புன்னு ஆளுகை, அத்தாரிட்டி கர்த்தர் நமக்கு தரப்போறார். ஆமென். நம்முடைய கொம்பு உயர போகுது. கர்த்தர் நம்மளை நினைச்சிட்டாருன்னா நம்ம இருக்கிற இடத்துல நாம தான் பெரிய ஆள். ஆமென். ஸ்கூலுக்கு போனா நம்மளை தான் தூக்கி லீடரா போடுவாங்க. வேலைக்கு போகிற இடத்துல ஓனர் கண்ணில் நமக்கு தான் தயவு கிடையாது. நம்மளை கூப்பிட்டு தான் அது இதுன்னு சொல்லுவாங்க. பழைய ஆட்களுக்கு அப்படியே கோவம் வரும், முறைச்சி பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்தவங்களுக்கு வந்திருக்க வாழ்வா, உடனே நமக்கு எதிராக ஒரு பெரிய டீமே எழும்பு. அந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கும்? ஆமென். அங்கே போனால் நம்ம மேலே தான் அது எதுன்னு சொல்லுவாங்க. பழைய ஆட்களுக்கெல்லாம் கோவம் வரும். ஏன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் பெற்ற நம்ம மேலே தான் அந்த கிருபை இருக்குது. ஆமென். கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. போகிற இடத்துல நம்ம கொம்பு உயரும். ஆமே. மோதிரவன் கொம்பு முட்டி தொலைஞ்சான். ஆமே. நீங்க கவலைப்படாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. ஆமே. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நம்ம உயர்ந்தாலே, கொம்பு உயர்ந்தாலே பகைஞரும் எழும்புவாங்க. அந்த பகைஞர் அந்த கொம்பு பார்த்துக்கிடும், நாம முன்னேறுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவாரு. ஆமே. கர்த்தர் கொம்பை உயர பண்ணினார். அடுத்து பகைஞரின் மேல் என் வாய் எப்படி இருக்குதா? திறந்து இருக்குது. பகைஞர் முன்னால் அந்த அம்மா வாயை அமைதியை அடக்கியே இருந்திருக்காங்க. ஏன்னா எடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க? இந்த அம்மாவை சொல்லுங்க, குழந்தை இல்லாதவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. அதனால அந்த அம்மா பைப்பிலையும் சண்டை போட முடியல, வீட்டு பக்கத்துலையும் சண்டை போட முடியல, யார்கிட்ட எதிர்த்து ஒரு வாய் திறக்க முடியல. திறந்தாலே என்ன சொல்லுவாங்க? இனிமே திறக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாங்க. துதிப்பதற்கு தான் வாயை திறந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இனி என் வாய் திறக்க போகுது. கர்த்தர் நம்முடைய வாயை திறக்க போறாரு. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய வாயை திறக்க உதவி செய்வார். ஆமென். பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஆமே. ரட்சிப்பு என்பது வாழ்நாளில் ஒரு நேரம் அல்ல, அனுதினமும் ரட்சிப்பு. இந்த வசனத்தை கேட்டு நாம் எப்போ ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறோமோ அதுல ரட்சிப்பு. அப்போ அனுதினம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு ரட்சிப்பு வரும். அப்படி யாருக்கெல்லாம் வருது? யாருக்கெல்லாம் வருது? ஆமே. முடிவு பரியந்த அந்த ரட்சிப்பு நமக்கு. ஆண்டவர் நம்மளை வசனத்தை கேட்க கேட்க ரட்சிக்கிட்டே இருப்பாரு. இந்த வசனம் நம்மளை சுத்த பொண்ணா மாற்றும். ஆமே. இந்த வேத வசனம் அவரோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். யார்கிட்ட? பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தின்படி நடப்போம், நமக்கு தான் பரலோகம் ஆயத்தமா இருக்குது. ஆமென். லேலுயா. ஆண்டவன் நமக்கு எதிர்பார்த்து இருக்கிறார் நம்ம வரணும்னு சொல்லி. அதற்காக அவ்வளோ மீட்டிங் எல்லாம் போட்டு நம்மளை எப்படியாவது ரட்சிப்புகளை நடத்தணும்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நமக்கு நல்ல கூட்டங்கள் ஆண்டவர் தர்றாரு. இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமென். லேலுயா. ஒவ்வொரு நேரம் வர 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 கர்த்தர் நம்மை ரட்சித்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு ரட்சணித்தை சந்தோஷத்தை பெற்று பெற்று செல்லுவோம். மிஸ் பண்ணா அவ்வளவுதான். இனி என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது தேவ சமூகத்தை. லேலுயா. ஆமே. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? நினைத்தருளினார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்திரம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இவர்களுடைய பெருமூச்சை கேட்டு என்ன செய்தாராம்? இவங்களை நினைத்தார்.
ஆமென். இவர்களை நினைவு கூர்ந்தார். அப்போ நம்ம பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? பெருமூச்சு இல்லாதவங்க இருக்காங்களா உலகத்தில்? ஏதாவது ஒரு விதத்தில் பெருமூச்சு. ஆமென். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பார். ஆமென். இந்த முற்பிதாக்களுடைய உடன்படிக்கை கர்த்தர் நினைத்தார். ஆமென். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை என்ன செய்தாராம்? நினைத்தார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சை கேட்பார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, யாத்திராகமம் 6:5 இதே வசனத்தை வாசிக்க முடியும். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சை கேட்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு, அந்த பெருமூச்சு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இவர்களை பட்டதான வேதனைகளை பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டதான வேதனை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், வேதனையும் அறிந்தேன். ஆமென். ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை, நம்முடைய வேதனையை, பாடுகளை, நெருக்கத்தை அறிகிற தேவன். அவர் அறியல நம்ம சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரை மறுதளிச்சிடாதீங்க, அவிசுவாசமா எதையும் பேசிடாதீங்க. அவர் நம்மை அறிவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அறிவார். யாரெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்? ஆமென். நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறாராம். நம்ம நடந்தாலும் அறிவார், படுத்திருந்தாலும் அறிவார், எங்கே போனாலும் அறிவார். ஆமென். ஒருத்தர் கப்பல் அடித்தட்டிலே படுத்துக்கிட்டார். அவரே நினைச்சு அங்கிருந்து தூக்கி கடல்ல தூக்கி போட்டு மீன் வாய்க்குள்ள கொண்டு போய் திருப்பி கரையில கக்கி, வேற ஏதோ கதை சொல்றேனோ? யோனாவை தான் சொன்னேன். என்னையோ புது கதை சொல்றாங்க, தூத்துக்குடி கதை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த யோனா கீழ்ப்படியாம ஆண்டவர் போக சொன்னது எங்க? நினிவேக்கு. இவர் போனது தர்சீசுக்கு. போயிட்டு இவர் நிம்மதி எங்க போய் தூங்குதாரு? கப்பல் இருந்து சாமானெல்லாம் அள்ளி போடுறாங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் பெருத்த நஷ்டம். மறுபடியும் கப்பல் என்ன செய்யலை, ஆடிக்கிட்டு தான் இருக்கு. இனி சீட்டு போட்டு பார்ப்போன்னு பார்த்தா கப்பலில் வந்த எண்ணிக்கையில் ஒன்றை காணும். எங்கே கிடக்குன்னு தேடுனா அது எங்கே கிடக்கு? அடியில் கிடக்கு. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் நியமிச்சிருப்பார், அந்த சீட்டை காணும். ஆமேன். அல்லேலூயா. எங்கே இருந்து கேட்டுட்டு இருப்பாங்களோ, சரி பரவாயில்ல, அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவ சித்தத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் மீறிடக்கூடாது. ஆமேன். அவன் தேவ சித்தத்தை மீறி போய் கடைசியில் அவன் சொல்லிட்டா, என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்களாவது நல்லா இருங்கன்ட்டான். ஆமேன். நல்ல தீர்க்கதரிசி. என் நிமித்தம் தான் அந்த பிரச்சனையே. என்னை தூக்கி எங்கே போட்டுருங்க? கடலில் போட்டுருங்க, நீங்கள் நல்லா இருங்கண்ணா. பரவாயில்ல, நல்லா வாழ்த்திட்டா அவங்கள. வாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கவிழ்வோன்னு சொல்லலை, நல்ல மனுஷன். ஆமேன். என் பாடு என்னோட போட்டுன்னு என்ன செஞ்சிட்டான், அங்கே தூக்கி போட்டாச்சு. இவன் இதோட முடிஞ்சிருன்னு நினைச்சான். ஆண்டவர் பார்த்தார், ஒன்றை கொண்டு தான் நான் செய்வேன். இப்படி ஊழியக்காரங்க சிலர் தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க, ஆண்டவர் விட மாட்டார். ஆமேன். நான் ஒன்றை கொண்டு தான் செய்வேன். கடலில் அடித்தட்டுக்கு போனாலும் சரி, மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் சரி, நீ சாக மாட்ட. ஒன்றை கொண்டு செய்கிறத ஒன்றை கொண்டு தான் செய்வேன். அதனால் உனக்கு மரண பயமும் வேண்டாம். ஆமேன். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நோ. கர்த்தர் நம்மை கொண்டு செய்வதை நம்ம கொண்டு தான் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறார், அந்த நோக்கம் நம்மை கொண்டு தான் நிறைவேற வேண்டும். ஆமென். இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியா போயிடும். ஆமென். அப்போ நாம மௌனமா இருக்கிற காலம் அல்ல. கர்த்தர் நமக்கு தந்ததான தாளந்துகளை, கிருபைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்தார். 5 எப்படி மாத்தினா? 10 மாத்திட்டான். 2 கொடுத்தாரு, எப்படி மாறிச்சு? 4 மாறிச்சு. 1 கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணான். ஒளிச்சு வச்சுட்டு பயன்படுத்தாம அவன் 1 கொடுத்தது 2 என்ன செஞ்சிருக்கணும்? அதனால தான் சொன்னார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு தந்த கிருபையை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் தந்த தாளந்த கிருபை நாம் பயன்படுத்த. சிலருக்கு நல்ல ஜோம் என்ற வரத்தை கொடுத்துருப்பாரு. அவங்க என்ன செய்யணும்?
வரங்களை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். வரங்கள் ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு? அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆமென். நமக்கு வேண்டியதை நமக்கு தந்துடுவார். ஆமென். ஒரு அம்மா கல்யாணம் முடிகிற வரை ரொம்ப ஜோம் இருக்கு, எனக்கு வெளிப்பாடு வரம் இல்லையே, வெளிப்பாடு வர இல்லையே. கல்யாணம் முடிஞ்சு போன உடனே அந்த அம்மாவுக்கு வெளிப்பாடு வரம் கிடச்சிட்டு, ஏன்னா மாமியா படுத்துகிற பாடில்லை. ஆமென். அதுக்கு பிறகு நல்ல ஜோம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அது வரைக்கும் உதட்டளவில் கேட்டிருக்கான். உபத்திரம் வந்ததை பார்த்து என்ன செஞ்சிட்டா, முழங்கால் போட்டு அதிகமாக ஜோம் பண்ண வரம் கிடச்சிட்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு வரம் கிடைக்க ஒரு மாமியார் தேவைப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். நல்ல ஜோம் பண்ண வரம் கிடச்சிட்டு. அப்போ நாமளும் நல்ல ஜோம் பண்ண என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வரம் கிடைச்ச பிறகு கொஞ்சம் ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்களா? வெயிட் ஏன் வரும்? தலை வீங்குனா வரும். என்னை வச்சு தான் அந்த சபையில் ஆள். நான் இல்லாம ஆராதனையே இல்லை. நான் போன அப்புறம் பாருங்க பத்தி பிடிக்கும், வேற பக்கம் பத்திராம. ஆமென். அப்படி பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை தருகிறார். தாழ்த்த தாழ்த்த இன்னும் கிருபை பெருகட்டும். தாழ்த்த தாழ்த்த இன்னும் கிருபை வளரட்டும். ஆமென். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் தேவன் கிருபை தருவார். பெருமை உள்ளவர்களுக்கு அதான் ஒருத்தன், நான் தான் ஆராதனை அக்னிமயமான கற்கள் நடுவே உலாவுவேன். அப்புறம் என்ன சொன்னான்? என்னை விட்ட வேற வழி இல்லைன்னு சொன்னான் பாருங்க. ஆண்டவர் அகாலமான பாதாளத்தில் என்ன செஞ்சிட்டார்? அவனை தள்ளிட்டார். ஆமென். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனார். அந்த இடத்துல என்ன செஞ்சார்? அப்போ நம்மளை உண்டாக்கினதே அவரை துதிக்கிறதுக்கு தான். ஆமென். அந்த நோக்கம் நிறைவேறுதா? அதிகாலையில் முந்திலாம் எல்லார் வீட்லேயும் காலையில் பாட்டு சத்தம் கேட்கும், வெளியிலே கேட்கும். இப்போ என்ன செய்ய மாட்டேங்கி? ஏர்லி மார்னிங் 8:30. இன்னைக்கு லீவ், எங்களை தூங்க விடுங்க. ஒரு 9 மணி வரை என்ன செய்யுங்க? எங்களை தூங்க விடுங்க. நம்மளும் ரொம்ப பாசம். நீ நல்லா தூங்குமா? ஒரு 11 மணிக்கு எழுப்பட்டா பைபிளில் போட்டிருக்கோ. நல்ல சீக்கிரம் எழுப்பி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வைக்கணும். என்ன செய்யணும்? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அல்லேலூயா. ஆமென். நம்ம முடிகிற நேரம் நெருங்குது. சீக்கிரம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். ஆமென். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 16:25. நியாயாதிபதிகள் அடுத்து ஒருத்தர் ஆண்டவர் நினைச்சாரு. எல்லாரும் திருப்பவும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். சிம்சோன் ஒரு ஐயா இருந்தார். அவர் ஆண்டவர் நினைச்சார். எப்போ அப்படின்னா 28ஆம் வசனத்துல, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சிம்சோனை மறுபடியும் புதுப்பித்தார் பாருங்க. ஆமென். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் அவன் என்ன செஞ்சார்? புதுப்பித்தார். ஆமென். அப்ப ஏன் பழசை இழந்தாரு? நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆமென். அவர் ஏன் இழந்தாரு? அது பெரிய கதை. ஆமென். அந்த கதை சொன்ன அடுத்த பாயிண்ட் கிடைக்காம போயிடும். அதே போல நம்மளை நாம் என்ன செஞ்சிடக்கூடா? காத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு அம்மா ரொம்ப அழுது அலட்டிக்கிட்டே இருந்தாலாம். இவருடைய அந்த ரகசியத்தை என்ன செஞ்சிட்டார்? அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டார். ஆமென். தேவ ரகசியம் அது பாதுகாக்கப்படணும். தேவ ரகசியம் என்ன செய்ய? எனக்கு தான் வரவருக்கு எனக்கு தான் என்ன செய்யக்கூடாது? சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஆமென். அந்த பலம் எதனால வருகிறது? உன்னுடைய இந்த பலத்துக்கு காரணம் என்ன? அது என்ன செஞ்சிட்டான்? ரொம்ப அழுதாலாம் சொல்லிட்டான். ரொம்ப என்ன செஞ்சாலாம்? ரொம்ப அழுகிறாள் என்ன செய்யக்கூடாது? அவள் அழுத காரியம் பாசத்தில் அழுதான்னு அவன் நினச்சிட்டான். அவன் ரொம்ப பாசத்தில் தான் அழுகுறான்னு நினச்சிட்டான். கடைசியில் அவள் வேஷமாக போட்டு அழுதுருக்கான்.
பணத்துக்காக விழுந்துட்டா. உனக்கு அது தாரோம் இது தாரோன்னு சொன்னோன்னு என்ன செஞ்சுட்டா? அந்த அம்மா பணம் ஆசைப்பட்டு விழுந்துட்டா. ஆமென். இன்னைக்கு பண ஆசை தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டே நிறைய பேரை பிரிக்குது. நிறைய வருமானம் வருது, இன்னைக்கு போனால் நஷ்டம். ஆராதனைக்கு 8 மணிக்கு வர்ற இடத்துல 8 மணிக்கு ரேஷன் கடையில் லேப்டாப் அப்படின்னு கொடுக்காங்கன்னு என்ன செஞ்சிருவோம்? டாப் அங்கே போயிடுவோம். என்ன செஞ்சிருவோம்? 10 மணிக்கு போனால் எனக்கு கிடைக்கும்னு விசுவாசித்தா கிடைக்கும். என்ன செய்யும்? ஒரு ஆமீன் தான் வந்துச்சு. எது பின்னாடியும் போகப்படாது, நமக்கு வேண்டியது வரும். கத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது ரிப்பேரா போனாலும் போகலாம். ஆனா கத்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தாருன்னா ரிப்பேரே ஆகாது. ஆமென். முதல் மொபைல் எனக்கு ஸ்டீபன் ஐயா தான் தந்தாங்க. முதல் மொபைல் தந்தாங்க. அப்போ ஒரு நாள் இப்படி குனிஞ்சி தண்ணி எடுக்கும்போது தண்ணிக்குள்ள டேங்கில் அடியில் கிடக்குது, இவ்வளோ ஆழத்தில் கிடக்குது. ஆனால் அங்கேயும் கால் வந்துச்சு பாருங்க. ப்ளூ கலரில் லைட் எரியுது, கால் வருது, ஆனால் அது ஆஃப் ஆகலை. அப்புறம் இறங்கி போய் எடுத்த பிறகு ஒரு சகோதரி சொன்னாங்க, உனக்கு கத்த தந்தாருன்னா ரிப்பேர் ஆகாது. நாங்கள் ஆகவே இல்லையே, எனக்கு அந்த அற்புதம் நடந்துச்சுயா. ஆமே, நான் பொறுமையாக இருந்தேன், அவங்களா கொடுத்தாங்க ஆசீர்வாதம். ஆமே, அல்லேலூயா. ஏன்னா நம்மளை நடத்துகிறவங்க அவங்க மனசார ஆசீர்வதிச்சு தந்தது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமேன், அல்லேலூயா. அப்படி கத்தர் தந்தாருன்னு ஆசீர்வாதம், அதனுடைய வேதனை என்ன செய்ய மாட்டாரு, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆமேன். இந்த சிம்சோன் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஜெபம் பண்றாரு, கத்தர் நினைச்சிட்டாரு. ஆமேன், அல்லேலூயா. நெகேமியா 13:22 வாசிக்கும். நெகேமியா சொல்றாரு, நெகேமியா 13:22 நம்ம வாசிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆமென். ஓய்வு நாளை, கர்த்தருடைய கட்டளை, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்த சொன்ன என்னை நினைத்தருளி உம கிருபையின்படி இறங்குங்க. ஆமென். ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அன்னைக்கு தான் நமக்கு வீட்டில் அழுக்கே தெரியும். சுற்றி பார்த்தா அன்னைக்கு 8 மணி வரை அழுக்கையே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் ஃபயர் ஃபயர், டைம் ஆயிட்டு ஃபயர். அந்த ஃபயருக்கு 6 மணிக்கே ஆக வேண்டியதானே? அன்னைக்கு தான் பாத்திரத்தில் அழுக்கே தெரியும். அன்னைக்கு தான் கூட 2 தேய்ச்சா கூட 10 நிமிஷம் போகத்தான் செய்யும். எது வேணாலும் கிடக்கட்டும், நம்ம டைமை கொள்ளையடிக்கிற ஒருத்தர் நம்மளோட வந்துட்டான். அவன் அன்னைக்கு தான் அழுக்கா காட்டுறான், அன்னைக்கு தான் துணியை மடிக்க சொல்லுவான், அன்னைக்கு தான் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்துக்கூடன்னு போட்டுட்டு வரணும். ஒரு டீ குடிச்சிட்டு ஓடி வந்துடணும். ஆமென், அல்லேலூயா. மற்றதில் இறங்கணும், டைமை சாப்பிட்ருவான். அப்போ தேவ சமூகத்தில் பயபக்திக்குரிய முதல் ஜெபம் பாஸ்டர் கையில் எடுக்கும்போது சபை நிறையணும். ஆமென். ஏன்னா அப்போ ஆவியானவர் இங்கே வந்துட்டாரு. அப்போ அவர் இங்கே இருக்குமா, வெளியில் நமக்கு என்ன வேலை? அவர் வந்த இடத்துல நாம் இருக்கணும். நாம் முதல்ல வரணுமா, அவர் முதல்ல வரணுமா? நாம் தான் முதல்ல வரணும். ஆமென். நம்மளோட எவ்வளோ பெரியவர், ரொம்ப 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 பெரியவர். அவர் நமக்கு வெயிட் பண்ணக்கூடாது, நாம தான் அவருக்கு வெயிட் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நேரத்தோட வந்து முதல் பாட்டுல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். ஆமென். இப்போ லைவ் பண்ணோன்னே வீட்டில இருந்தே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்காங்க. எங்க வந்துடணும்? இங்கே தான் வரணும். அங்க இருந்து அப்பத்தை கொடுத்தா வாயை தான் திறக்க முடியும், உள்ள அப்பம் போவாது. இங்க வந்து அப்பம் உள்ள போயிடும். இப்போ இங்க வரணுமா, அங்க இருந்து கேட்கணுமா? இங்க வந்தா தான். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்தார் ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தரை பார்க்க போறோம். ஆதியாகமம் 19:29. ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆமென். ஆபிரகாமை நினைத்து
லோத்து, அவனுடைய சகோதரனாகிய லோத்து இருந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்றாரு. அந்த ஆபிரகாமின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்ல திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆபிரகாம் இடத்துல பார்க்க முடியும். அவர் சொல்ல, பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்து அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். அதுல ஒரு 5 குறைஞ்சா அழிக்க மாட்டேன். ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உரையாடல் நடக்கு. ஆபிரகாம் தாழ்த்தி இருக்கிறாரு. 10 நீதிமான் இருந்து அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. தன் சகோதரன் இருக்கிற அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்க போறார் என்று சொன்னவனை திறப்பிலே நின்றான். ஆமென். கடைசியில் லோத்து இருக்கிற வீட்டில் போய் அவங்க போய் சேர்ந்தாங்க. லோத்து குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்தினார். ஆமென். நீங்க என்ன குடும்பம் வந்துட்டீங்க, ஒருத்தி வந்து சேரலையே, காரணம் என்னது? பின்னால பார்த்தா உப்பு தூண் ஆயிட்டா. அதுலயும் ஒரு கீழ்ப்படிதல் எல்லாம் போயிடுச்சு. சமபூமியில் எங்கு நில்லாதே, பின்னிட்டு பாராதே, ஓ ஜீவன் தப்ப ஓடிப்போ. பின்னிட்டு பாராதன்னா சிலர் நக்கலா சொல்றாங்க. பைபிள் இல்ல. 2 மருமகனை பேசி வச்சிருந்தாங்க, 2 மகளுக்கு. இந்த அம்மா மருமக மேல பாசத்துல திரும்பிட்டான்னு சும்மா சொல்றாங்க, உண்மை கிடையாது. என்ன அந்த அம்மா, ஐயோ நிச்சயம் பண்ண மருமகனும் கூட வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு திரும்பினா உப்புத்தூண் ஆயிட்டா. ஆமே. அப்போ 2 மகா தகப்பனோட எங்க ஓடுறாங்க, அந்த அம்மா உப்புத்தூண் ஆயிடுச்சு. ஆமேன். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யணும். ஆண்டவர் சொன்னதை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லக்கூடாது, அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். முதல் அற்புதத்தை இயேசு செய்த பொழுது அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. இந்த ரசத்தை எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்டாங்க. ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் பெஸ்ட் ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாம் ஜெபத்தை கேட்கிற அளவுக்கு ஆபிரகாம்கிட்ட காணப்பட்டதான சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் சொன்னபடி செய்கிறவர். ஆமென். இரண்டாவதாக, கர்த்தருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கைக்கொள்றவர். ஆதியாகமம் 26:4 வாசிப்போம். 26:4. ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் என்ன செய்கிறவர்? அப்படியே கை கொள்றவர். ஆமே. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போனாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அந்த கட்டளை நாம் பார்க்க போகிறோம். 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் சொன்ன கட்டளை மனம் திரும்பணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும். மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மார்க் 1:4 போட்டிருக்கிறது. யோவான் வனாந்தரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமே. இன்னைக்கு பிரசங்கம் அப்படின்னா இது வரணும். கண்டிப்பா இது என்ன செய்யணும்? வருதா? இன்னைக்கு பிரசங்கத்துல ஞான ஸ்நானம் வருதா? நீங்க நிறைய டிவியில கேட்குறீங்க, இது வருதா? பிரசங்கத்தில் என்ன வரணும்? ஞான ஸ்நானம் வரணும். ஆமென். அதுல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை ஆவியானவர் சொன்னாரு, காசா முகமா போ, அந்த வனாந்திர முகமா போன்னாரு. அங்க போனான். அங்க பார்த்தா ஒரு மந்திரி வாரான். மந்திரி என்ன செய்யறான்? எருசலேமில் போய் கர்த்தரை பணிந்து கொண்டு வர்றான். அப்போ அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கோ அப்படின்றார். அந்த ரதத்தோடு என்ன செஞ்சுக்க? சேர்ந்துக்கன்றார். அந்த ரதத்துல சேர்ந்தா அந்த மந்திரி எதை வாசித்துட்டு இருக்கிறாருன்னா பைபிளை வாசித்துட்டு இருக்கிறார். எருசலேமுக்கு வந்து எதை வாங்கிட்டு போனாரு? கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு போனார். நாமளும் எருசலேமுக்கு வர்றோம், லைட் அழக வாங்க வரல, அலங்காரத்தை வாங்க வரல, வசனத்தை வாங்க தான் வர்றோம். எத்தனை பேர் வர்றீங்க வசனத்தை வாங்க? யாரெல்லாம் வசனத்தை வாங்க வந்தீங்க? யாரெல்லாம் ஜோம் பண்ணிட்டு வசனம் வேணும்னு வந்தீங்க? அதுல கொஞ்சம் அம்மையின் குறைஞ்சிரும்.
ஆமேன். வரும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு எனக்கு வசனம் வேணும், வார்த்தை வேணும். அந்த ஐயா வார்த்தையை வாங்கிட்டு போறார், அந்த வார்த்தையை வாசிக்கிறார், அதுக்கு அர்த்தம் வேணுமே. அதனால நம்ம எவ்வளோ வாசித்தாலும் அர்த்தம் இங்கிருந்து தான் வரும். ஆமேன். அதுக்கு 2 ஆமேன் தான் வந்துச்சு. நம்ம எவ்வளோதான் வீட்டில் பைபிள் வாசித்தாலும் வாசித்ததுக்கு அர்த்தம் எங்கேருந்து வரும்? இங்கிருந்து தான் வரும். சிலர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, நாம வாசித்தது பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக நமக்காக பேசுகிறாரே. ஆமேன். ஆவியானவருக்கு தெரியும். ஆமேன். நமக்கு விளக்கம் தெரியாமல் முழிப்போம். அந்த வாரத்தில் ஆராதனை நமக்கு விளக்கம் வரும். யாருக்கெல்லாம் வந்துச்சு? சாட்சி விட்டால் ரொம்ப சொல்லிடுவீங்க போலையில். டைம் நேரம் போயிடுச்சு. ஆமேன். நேரத்தில் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் அப்போது அந்த மந்திரிக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை பேசுகிறாரு. இவர் ஏசாயாவுக்கு விளக்கம் சொல்கிறாரு. இயேசுநாதர்கிட்ட கொண்டு போய் விட்டார். இயேசு எடுத்த ஞானஸ்நானத்தை சொன்னார். அவரும் ஞானஸ்நானத்தை என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார். ஆமேன். அப்போ கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். தொட்டி இருக்கு, இப்போ 1 மணி நேரத்தில் நிரப்பிடலாம். பிலிப்பு எடுத்த மாதிரி இப்போ ஞானஸ்நானம் என்ன செஞ்சிடலாம்? எடுத்துட்டு தான் சாப்பிட போகிறோம். எடுக்காதவங்க என்ன செஞ்சிடலாம்? இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டா எடுத்துடலாம். ஆமேன். தொட்டி ஆயத்தமாக இருக்குது, வெறும் தொட்டியாக இருக்குது. நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா தண்ணியை நிரப்பிடலாம், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். கட்டாயமாயும் அல்ல, வசனமாயும் அல்ல, மனப்பூர்வமாய். ஆமேன். சத்தியத்தை தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ரதத்தில் போகிறான், சத்தியம் தெரியுது, தண்ணி வருது, அவனே கேட்குறான். என்ன கேட்குறான்? 38ஆம் வசனத்தில் ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் 2 பேர் எங்கே இறங்குனாங்களாம்? தண்ணீரில் இறங்கினார்கள். ஆமேன். 2 பேர் எங்கே இறங்குனாங்க? தண்ணீரில் இறங்குனாங்க. அப்போ இறங்குனாங்கன்னா முங்கி தான் எடுத்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. நாகம்மான் தீர்க்கதரிசி எலிசாட்ட வர்றார். என்னத்தை நீக்க? குஷ்டரோகம் நீக்க. அப்போ எலிசா சொல்றாரு, யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றார். பைபிள் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணு? ஸ்நானம் பண்ணு. அப்போ இவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னா, எங்க நதி அப்படி, அங்க நதி அப்படி பெருமையா சொன்னான். வேலைக்காரன் சொன்னா என்னதை சொல்லிட்டாரு? நதியில முங்க சொன்னார். அவ்வளவுதானையா? உடனே போறான், 7 தடவை முங்குறான். அப்படி முங்குனான் இருக்கு. எலிசா சொன்னது ஸ்நானம் பண்ணு, நாகமான் செய்தது முங்குனா. அப்ப ஸ்நானம்னா முழுகுதல். அப்போ ஞானம் ஏன் சேர்த்தாங்க? ஞான ஸ்நானம். இதை எடுக்கலாம் என்கிற ஞானம் வந்த பிறகு எடுக்கணும். ஆமேன். இல்லை நான் சின்ன வயசுல எனக்கு கொடுத்துட்டாங்க, செல்லாது. சின்ன வயசுல உனக்கு தெரியாம கொடுத்தது செல்லாது. அதனால ஞானம் உனக்கு வந்த பிறகு நீ எடுக்கணும். ஏன் இயேசு 30ஆவது வயசுல எடுத்தாரு? மனப்பூர்வமா வந்து எடுத்தார். ஆமேன். இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமேன். அவர் ஒரு சாட்சி சொல்றாரு, ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ கொடுக்கும்போது எவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்குறாரோ அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அது இயேசு வந்த உடனே, இயேசு ஞானஸ்நானத்தை எடுத்த உடனே ஆவியானவர் புறாவை போல் என்ன செஞ்சாராம்? புறாவை போல. இன்னைக்கு புறா ஆவியானவருக்கு ஈடா தூக்கி மேலே வச்சிடுறாங்க புறாவை. வேதத்தில் சொல்லுது, எந்த உருவமும் உயிருள்ள எதுவும் எங்க வரக்கூடாது? புஸ்தகமாகவும் வரக்கூடாது, படமாகவும் வரக்கூடாது. ஆமேன். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எந்த உருவமும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உயிருள்ள எந்த உருவமும் என்ன செய்யக்கூடாது? உள்ள வரக்கூடாது. ஆமேன். அப்போ புறாவை போல இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல். அப்போ ஆண்டவர் நேசகுமாரன் நம்மளை சொல்லணுமா? நேசகுமாரத்தின் சொல்லணுமா? பிரியமா இருக்கிறேன்னு சொல்லணுமா? கண்டிப்பா ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? ஆமேன். இன்னைக்கு எடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லிட்டு வரலையா? யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படி எந்த மனுஷன் பெர்மிஷனும் தேவையில்லை. ஆமேன். கம்மியா வருது. தேவனுக்கு கீழ்ப்படிய எந்த மனுஷ பெர்மிஷனும் தேவையில்லை. பரலோகத்துக்கு இவங்ககிட்ட கேட்டா போறீங்க, இவங்ககிட்ட கேட்டால் அங்கேயும் போவாதன்றுவாங்க. நானே போக முடியாது, நீ எதுக்கு போகணும்? ஏதோ ஒன்றுல ஏதோ ஒன்று படுத்து கடந்து வல் அப்படிங்குமா. அதுவும் திங்க முடியாதான், திங்க வர மாட்டேன் என்ன செய்யாதான், திங்க விடாதான். அந்த மாதிரி இன்னைக்கு தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படி விடாமல் நிறைய ஒல்லு கிடக்கு. அதெல்லாம் பார்க்கப்படாது. நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிச்சு நம்ம எடுக்கணும், நம்ம பரலோகம் போகணும். ஆமேன். அல்லேலூயா.
அடுத்து இந்த ஆபிரகாம்கிட்ட காணப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற, நேரம் பிச்சுட்டு போயிடுச்சு. ஆமென். எபிரேயர் 11:10. எபிரேயர் 11:10. எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். அவன் வருகை எதிர்நோக்கி காத்திருந்தான். பிலிப்பியர் 3:20 வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதற்காக என்ன செய்யணுமா? 11ஆம் வசனத்துல, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் கண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அப்ப அதுல முந்தின வசனத்துல இருக்கு, பின்னானவை மறந்து முன்னானவை. அப்போ கசப்போடு அங்க போக முடியாது. பின்னானதை, கொஞ்சம் முன்னால ஏசுனத மறந்து, கொஞ்சம் முன்னால துரோகம் பண்ணத மறந்து, கசப்ப என்ன செய்யணும்? பின்னானதெல்லாம் மறந்துடுவோம். அடுத்து முன்னானதை நாடுவோம். அல்லேலூயா. அப்பதான் நம்ம எங்க போக முடியும்? ஆமென். நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்குது. இவை வர காத்திருக்கிற நாங்க எப்படி இருக்கணுமா? 2 பேதுரு 3:14. இவைகள் வர காத்திருக்கிற நாம எப்படி இருக்கணுமா? 2 பேதுரு 3:14. 2 பேதுரு 3:14. விபச்சார மயக்க 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்துடனே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். 17 பிரியமானவர்களே, முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்க உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். ஆண்டவர்கிட்ட உறுதியா வந்துட்டோம். ஆமென். இனி எந்த வார்த்தை நம்மளை அசைக்க கூடாது, எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், இல்லை எழும்பி நிற்போம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தை எழும்பி நிற்போம். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இயேசப்பா நியமித்த, எனக்காக இயேசப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். தந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன்.